ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ரேஷன் கடையில் கிடைக்கக்கூடிய கோதுமையை வச்சு நம்ம மாவரைச்சி சூப்பராக 2 விதமான ஸ்நாக்ஸாக செய்யலாங்க. ஒரே கல்லில் 2 மாங்காய். அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஸ்நாக்ஸை நீங்கள் காலைல டிஃபனாக கூட செஞ்சு கொடுக்கலாம். எப்போவுமே இட்லி தோசை செஞ்சு போர் அடிச்சிச்சுன்னா நீங்கள் காலைல டிஃபனாக செஞ்சு கொடுக்கலாம். ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். எந்த ஒரு ஃபுட் கலரும் எந்த ஒரு கெமிக்கலும் சேர்க்காம குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமாக நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாங்க. வாங்க எப்படி பண்ணான்னு பார்த்துடலாம். இப்போ ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து எடுக்கிறேன். இந்த உப்பும் கோதுமாவும் சேர்ந்து நல்லா கலந்து வர மாதிரி ஒரு தடவை பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ மாவு காஞ்சிடாத அளவுக்கு பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு நம்ம பிசைஞ்ச மாவில் ஆயில் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி ஒரு ஓரமாக வச்சிடலாங்க. அந்த 10 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். சப்பாத்திக்குள்ளே வைக்கிறது மாதிரி ஸ்டஃபிங்க்கு கடாயில் 2 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு கடுகு 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா வெடிச்ச உடனே நல்ல பெரிய வெங்காயமாக பார்த்திங்கன்னா பல்லாரி வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயம் ஒன்று ஃபுல்லாகவே சேர்த்தாச்சு. வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 2 தக்காளி மீடியம் சைஸ் அளவு 2 தக்காளி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட சேர்த்துக்கலாம். 2 தக்காளியும் சேர்த்துட்டு தோல் சுருங்கி வர வரைக்கும் நம்ம வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துட்டு இன்னும் பார்த்திங்கன்னா நல்லா தக்காளி நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் நம்ம குக் பண்ணிவிட்டு இதுக்கு நம்ம ஸ்டஃபிங் சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கேரட் மட்டும் சேர்த்துடுக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் பீன்ஸு உருளைக்கிழங்கு எல்லாமே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நம்ம இந்த கேரட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது மசாலா பொருட்கள் எல்லாமே சேர்த்துடலாங்க. நான் 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துடுக்குறேங்க. இந்த சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா மசாலாவோட ராஸ்மெல் போகிறதுக்காண்டி கொஞ்சமாக 2 ஸ்பூன் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நான் மூடி போட்டு மூடி இந்த மசாலாவோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் பார்த்திங்கன்னா நான் மூடி போட்டு மூடிட்டு இந்த தண்ணி சுண்டை வற்றி வர வரைக்கும் நான் குக் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த நம்ம சேர்த்துருந்த பார்த்திங்கன்னா கொஞ்சமாக 2 டீஸ்பூன் அளவு தான் தண்ணி சேர்த்துருந்தோம். அந்த தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா உறிஞ்சிட்டு நம்மளோட கேரட்டும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்தெடுக்கும். அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ டிஃபன் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சப்பாத்தி மாவை ஒரு தடவை பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு சப்பாத்திக்கு எப்படி நம்ம சின்ன உருண்டையாக நம்ம உருட்டி எடுத்துக்குவோம் அதே மாதிரி உருட்டிக்கலாங்க. உருட்டிட்டு இப்போ சப்பாத்திக்கு எப்படி நம்ம திரட்டுவோமோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாவு போட்டு நல்லா திரட்டி எடுத்துக்கிடலாம். நம்ம எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா மெல்லிசாக திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு திரட்டிட்டு ஒரு டிஃபன் பாக்ஸு ஷார்ப்பான டிஃபன் பாக்ஸை வச்சு நம்ம நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாவு பார்த்திங்கன்னா வேஸ்ட் பண்ண பேலன்ஸ் இருக்கிற மாவு வேஸ்ட் பண்ணாமல் நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவு கூட சேர்த்துடலாம். நம்ம ரெடி பண்ணின கோதுமை மாவு மேலே பார்த்திங்கன்னா ஸ்டஃபிங்கை வச்சு ஃபுல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஓரங்களில் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி லேசாக நம்ம தொட்டு வச்சுக்கலாம். இந்த ஸ்டஃபிங்க்கு மேலேயும் நம்ம கோதுமை மாவு திரட்டினா கோதுமை மாவு இன்னொன்று வைக்க போகிறோம். அதனால் லேசாக தண்ணி தொட்டு வச்சுக்கோங்க. இன்னொரு மாவு கோதுமை மாவு பார்த்திங்கன்னா மேலே ஸ்டஃபிங்க்கு மேலே வச்சிடலாம். வச்சுட்டு லேசாக சுற்றி பார்த்திங்கன்னா அழுத்தி விட்டுக்கோங்க. இந்த கோதுமை மாவுக்கு மேலேயும் நம்ம ஸ்டஃபிங் நம்ம 2 ஸ்பூன் அளவு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதுலேயும் பார்த்திங்கன்னா லேசாக ஓரங்களில் தண்ணி தொட்டு வச்சுக்கலாங்க. இதே மாதிரி பார்த்திங்கன்னா மொத்தம் நம்ம 3 லேயர் மேலே நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஓரங்களில் தண்ணி விட்டுட்டு இதுக்கு மேலே இன்னொரு திரட்டின மாவு கோதுமை மாவை நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு லேசாக அழுத்தம் கொடுத்துட்டு நம்ம இப்போ மாவை உருட்டி எடுத்துக்கலாங்க. சுற்றிலும் பார்த்திங்கன்னா ஒட்டி விட்டுக்கோங்க. ஒட்டி விட்டுட்டு இந்த கோதுமை மாவு லாஸ்ட் லேயர் மேலேயும் பார்த்திங்கன்னா லேசாக தண்ணி தொட்டு விட்டுக்கலாம். தண்ணி தொட்டு விட்டு இப்போ நம்ம இதை மடிக்க ஆரம்பிச்சிடலாங்க. அடியில் உள்ள ஃபஸ்ட்டு லேயர் எடுத்து இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம மடித்து விட்டுக்கலாம். ரெண்டையுமே பார்த்திங்கன்னா நம்மகிட்ட எவ்வளோ கோதுமை மாவு இருக்கோ அத்தனை கோதுமை மாவுலையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டஃபிங் வச்சு நம்ம ஓரங்களில் அழுத்தம் கொடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இட்லி பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி நல்லா ஆவி வந்ததுக்கப்புறம் நம்ம மேலே இட்லி தட்டு வச்சுட்டு வெள்ளை துணியும் போட்டுட்டு நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங்கை ஒரு 10 நிமிஷம் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில்
குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா வெந்துருச்சான்னு எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா, நல்லா மாவு வெந்து ஷைனிங் ஆகி வரும். அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா மாவு ஷைனிங்காக வந்திருக்குது பாருங்கள். சூப்பராக குக் ஆகிடுச்சு நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங் எல்லாமே. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங்கை இதில் பார்த்திங்கன்னா நல்லா முருகலாக வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணும்போது தான் உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா மாவு வெந்து நல்லா மொறுன்னு கிடைக்கும் நம்மளுக்கு. லோ ஃப்ளேம்லேயே வச்சு 2 பக்கம் நல்லா திருப்பி போட்டு நம்ம ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் பப்ஸுக்கு எப்படி பீஸ் போடுவோமோ அதே மாதிரி பீஸ் போட்டுக்கலாம். அப்படியே சாப்பிட்றதுக்கு பப்ஸு மாதிரியே இருந்தது. உங்கள் வீட்டில் காலையில் எப்போவுமே இட்லி தோசைக்கு பதிலாக இந்த மாதிரி பார்த்திங்கன்னா டிஃபன் ரெசிபி செஞ்சு கொடுங்க. இதுக்கு குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். சூப்பராக பார்த்திங்கன்னா 3 லேயரோட நம்மளுக்கு ஸ்நாக்ஸ் நல்லா ஹெல்த்தியான கேரட்டு கோதுமை மாவு வச்சு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியாச்சுங்க. ரெண்டாவதாக ரேஷன் கோதுமையில் இவ்வளோ டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய முடியுமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு எந்த ஒரு ஃபுட் கலரும் எந்த ஒரு கெமிக்கலும் சேர்க்காம சூப்பரான நூடுல்ஸ் வாங்க எப்படி பண்ணணும்னு பார்த்துடலாம். கோதுமை மாவு நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு 2 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கலாங்க. மாவு பார்த்திங்கன்னா நல்லா சல்லடையில் சளிச்சு எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் வரை எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய், உப்பு, மாவு எல்லாம் ஒன்று சேர்ந்து கலந்து வர்ற மாதிரி கைட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கை பொறுக்கிற அளவு சுடு தண்ணி இருக்கணுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா கோதுமை மாவில் சேர்த்துட்டு நம்ம சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, மொத்தமாக சேர்த்துற வேண்டாம். சேர்த்து இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா இலக்கமாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் மூடி மாவை பார்த்திங்கன்னா ரெஸ்ட்டு விட்டுறலாங்க. 33 சிறுதானியங்கள் சேர்த்து ஹெல்த் மிக்ஸ் சத்து மாவு ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்கோம். இல்லை டாட்டா மாவு, சப்பாத்தி மாவு உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் ஹாய் மெசேஜ் அனுப்புங்க. நான் டீட்டெயில் எல்லாம் சென்ட் பண்ணுறேன். மாவு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துலாங்க. மாவு நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இப்போ மாவு ரெடியாக இருக்குது. நம்ம இடியாப்பத்துக்கு நம்ம எப்போவுமே அச்சில் சின்ன கண்ணுள்ள அச்சில் நம்ம இடியாப்பம் புளிவோம். அதுக்கும் கொஞ்சம் பெருசாக இந்த மாதிரி அச்சு இருக்கும். இதை எடுத்து நம்ம முறுக்கு குழலில் மாட்டிட்டு நம்ம முறுக்கு குழலில் ஓவல் ஷேப்பில் நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த கோதுமை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃபில் பண்ணிக்கலாங்க. முறுக்கு குழலில் எண்ணெய் எதுவுமே நான் தடவலை. நம்ம மாவு பிசையில் சேர்த்துருந்த எண்ணெய் மட்டும்தான். இப்போ எண்ணெய் எதுவுமே சேர்க்காம கோதுமை மாவை ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு நம்ம சுற்ற ஆரம்பிச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம நூடுல்ஸ் செய்ய மாவு ரெடியாக இருக்குது. ஒரு கடாயில் 1/2 லிட்டர்லேருந்து 3/4 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிக்கிற தண்ணியில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம அடுப்பை சிம்மில் வச்சிடலாங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம நூடுல்ஸ் பிழிய ஆரம்பிச்சுக்கலாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் நீளமாக வேணுமோ அந்த அளவுக்கு புழிஞ்சிட்டு கைகளால் எடுத்து விடுங்க. இல்லைன்னா ஒரு சிசர் வச்சு நல்லா கட் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தான் நீங்கள் இந்த மாதிரி பிழியணும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு புளியும் போது தண்ணி கொதிக்கிற அந்த சூடு பார்த்திங்கன்னா உங்கள் கையில் படும். நீங்கள் நூடுல்ஸ் பிழியவே முடியாது. அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நீளமாக புழிஞ்சு எடுத்துக்கோங்க. பிழிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பை ஹை அண்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் நூடுல்ஸை வேக வச்சுட்டு எடுத்துக்கலாங்க. நூடுல்ஸ் பிழிகிறது ரொம்ப ஈஸி தாங்க, ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. சுடுதண்ணிலே பார்த்திங்கன்னா நம்ம டைரெக்டாக ஈஸியாக நூடுல்ஸை பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. பிழிஞ்சதுக்கப்புறம் உடனே மிக்ஸ் பண்ணி விட்டுறாமல் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வெந்ததுக்கப்புறம் கரண்டி வச்சு லேசாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம நூடுல்ஸை வடிகட்டி நார்மலான பார்த்திங்கன்னா தண்ணியில் சேர்த்துடலாங்க. இந்த மாதிரி நூடுல்ஸ் உடஞ்சிடாமல் பார்த்து பொறுமையாக ஒரு சல்லடை வச்சு கூட நீங்கள் அள்ளி எடுத்து தண்ணியில் சேர்த்துக்கலாங்க. தண்ணியில் சேர்த்த உடனே பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் ஈஸியாகவே நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாங்க. இந்த தண்ணியில் பார்த்திங்கன்னா எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம். நூடுல்ஸ் சேர்த்துட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம், அவ்வளோதான். இதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா நூடுல்ஸையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ அந்த தண்ணியிலேருந்து நம்ம வடிகட்டிடலாங்க. நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா தண்ணியே இல்லாமல் சுத்தமாக இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஃபில்டர் ஆகி இருக்கணும். இப்போ நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடியாக இருக்குது. நல்லா உடையாமல் பார்த்திங்கன்னா நல்லா நீளமாக இருக்குது பாருங்கள். சூப்பராக நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன்லேருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு நீல வாக்கில் கட் பண்ண மீடியம் சைஸ் வெங்காயம் 1 சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லேசாக வதக்கி விட்டதுக்கப்புறம் வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்க தேவையில்லை. லேசாக வதக்கி விட்டதுக்கப்புறம் கேரட்டு
ஒரு அரை கேரட் வந்து பார்த்திங்கன்னா நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கடையில் எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீல வாக்கில் நம்ம கட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் குடமிளகாவும் சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி குடமிளகாவும் சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் பார்த்திங்கன்னா 3லேருந்து ஒரு 5 நிமிஷம் காய்கறி வெந்தாலே போதும். கடையில் வாங்குகிற நூடுல்ஸில் பார்த்திங்கன்னா சோயா சாஸு, தக்காளி சாஸு, வினிகர் எல்லாமே சேர்த்து செய்வாங்க. அந்த மாதிரி சேர்க்காம நான் பார்த்திங்கன்னா 2 தக்காளி நல்லா மெய்யாக அரைச்சி சேர்த்துடுக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன், 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துருக்குறேங்க. எல்லா மசாலாவும் சேர்த்துட்டு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இந்த காய்கறிக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம கோதுமை மாவு பிசையும் போது நூடுல்ஸுக்கு நம்ம உப்பு சேர்த்துட்டோம். அதனால் காய்கறிக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு இந்த உப்பு பிடிக்கிற அளவு மட்டும் ஒரு 2 நிமிஷம் நம்ம குக் பண்ணிவிட்டு, கடையில் பார்த்திங்கன்னா வினிகர் சேர்ப்பாங்க. அந்த ஒரு லேசான ஒரு புளிப்பு இருக்கும். அந்த வினிகருக்கு பதிலாக நம்ம அரை லெமன் ஜூஸ் மட்டும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு வடிகட்டி வச்சுருந்த நூடுல்ஸை நம்ம எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு உடஞ்சிடாத அளவுக்கு பார்த்திங்கன்னா 2 கரண்டி வச்சு இந்த மாதிரி இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா எல்லா நூடுல்ஸ்லேயும் படுற மாதிரி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடியிலேருந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எதுவும் நூடுல்ஸ் உடஞ்சிடாத மாதிரி பார்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க பொறுமையாக. அவ்வளோதான். கலந்து விட்டுட்டா நம்ம நூடுல்ஸ் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா வீட்டில் இருக்கிற கோதுமை மாவு வச்சு சூப்பராக பார்த்திங்கன்னா கோதுமை மாவில் சூப்பராக நூடுல்ஸ் ரெடி பண்ணியாச்சுங்க. எந்த ஒரு ஃபுட் கலரோ எந்த ஒரு சாஸுமே சேர்க்காம நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமான நூடுல்ஸ். கடையை விட கொஞ்சம் தான் டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும். நீங்களும் ரேஷன் கடை கோதுமையில் காலையில் இந்த டிஃபன் இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் செஞ்சு கொடுங்க. நூடுல்ஸும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஃபுட் கலருமே சேர்க்காம ஆரோக்கியமாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த 2 விதமான ஸ்நாக்ஸையும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்தேன்னு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த 2 ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.